என்னோட ஸ்டைலில் ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெசிபி 1 மினிட்டுக்கு ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட ஃபுல் ரெசிபி கேட்டவங்களுக்காக இதோ ரெசிபி. பாஸ்தாவை நம்ம குக் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் பாஸ்தாவில் கொஞ்சமாக சால்ட் அண்ட் ஆயில் சேர்த்து இதை நம்ம ப்ரெஷர் குக்கும் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா குக்கரில் வேக வச்சும் எடுத்துக்கலாம். பாஸ்தா ஓவர் குக் ஆகாமல் பார்த்துக்கணும். நம்ம ஒயிட் சாஸில் சேர்க்குறப்போ சவுகி ஆகாமல் இருக்கணும். அதனால் கொஞ்சம் ட்ரையாக எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா நம்மளுக்கு என்னென்ன வெஜ்ஜீஸ் எல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். இன்றைக்கி வெஜ்ஜி லிஸ்ட்டில் நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா ரெட் கேப்சிகம், எல்லோ கேப்சிகம், கேரட், ஸ்வீட் கார்ன், அதுக்கப்புறமா க்ரீன் பீஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒயிட் சாஸ் கூடவே இந்த மாதிரி கலர்ஃபுல்லான வெஜ்ஜீஸ் எல்லாம் ஆட் பண்ணும்போது பார்க்குறதுக்கு நல்ல ஒரு அப்படைசிங்காக இருக்கும். பாஸ்தாவில் பெரிய பெரிய சங்க்ஸாக இருந்தால் அவ்வளோ நல்லா இருக்காதுங்கிறதுக்காக நான் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுக்கிறதுக்காக இந்த சாப்பர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த சாப்பர் எனக்கு லைஃப் சேவிங்னு தான் சொல்லணும். நம்ம டக்குன்னு வேலை முடிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாகவும் நம்மளோட வேலைகளையும் முடிச்சு தந்துடும். இப்போ நான் இதில் கேரட், ரெட் கேப்சிகம், எல்லோ கேப்சிகம் 3மே போட்டு நல்ல குட்டி குட்டி பீசஸாக சாப் பண்ணி எடுத்துருக்கிறேன். இது எல்லாமே கட் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறமா இன்னொரு சைட் ஆனியனுமே கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு இது வெஜ்ஜியாக வேணும்னா நீங்கள் தனியாக வெஜ்ஜீஸ் மட்டும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இது கூட மீட் சேர்த்து செய்கிறீங்கனாலும் மீட் சேர்த்தும் செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி வெஜ்ஜீஸ் அண்ட் மீட் ரெண்டும் தான் சேர்த்து செஞ்சுருந்தேன். இன்னொரு பக்கம் கார்னையுமே ஓப்பன் பண்ணியிருந்தேன். இது என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கார்ன். ஸோ எப்போ ஓப்பன் பண்ணாலும் ஹாஃபை நானே சாப்பிட்ருவேன். இதோட இன்னொரு பெரிய ஃபேன் பார்த்திங்கன்னா தியா. ஸோ 2 பேருக்குமே இந்த கார்ன் ரொம்ப பிடிக்கும். கோனையும் ஒரு சைட்டில் எடுத்து வச்சுட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ ஒரு கடாய் வச்சு இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். இந்த ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ரெட் கேப்சிகம், எல்லோ கேப்சிகம், கேரட், இது கூடவே நான் பச்சை பட்டாணியையும் ஆல்ரெடி ஊற வச்சு வச்சுருந்தேன் அதுவும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கார்னும் சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அது ஒரு சைடு குக் ஆகிட்டு இருக்கும் போதே நான் சிக்கனும் பீஃபும் ரெண்டுமே ஃப்ரை பண்ணி அதையும் நல்ல குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்திருந்தேன். இப்போ இதுக்கு மசாலான்னு பார்த்திங்கன்னா சீரகம், சோம்பு, அது கூடவே பெப்பர், சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அந்த அரைச்சி வச்ச மீட்டையும் இது கூடவே கொட்டி நல்லா எல்லாத்தையுமே ஒன்று போல் கலந்து எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பாஸ்தா ரெடி. இது கூட இப்போ ஒயிட் சாஸ் சேர்த்தோன்னா நம்மளோட பாஸ்தா ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிடும். நம்மளோட ஒயிட் சாஸ் பாஸ்தாவோட ரெசிபி நம்மளோட லாங் வீடியோவில் இருக்குது. பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் போட்டு ஒன்றுக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா சூப்பர் அண்ட் யம்மியான க்ரீமி pasta ready. Hope you like this video.